2017ல நடந்த இன்சிடென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப பதில் சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றம். அதாவது என்னன்னா, 2017ல 6 வயது சிறுமிய பார்த்தீங்கன்னா, பாலியல் வன்கொடுமை செஞ்சது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, அவங்கள எரிச்சும் இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு கேஸ்ல பார்த்தீங்கன்னா, உள்ள போனவங்க தஷ்வந்த் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட்டா வெளிய வந்திருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்? இப்போ பார்த்தா ரீசென்ட்டா இவங்கள வெளிய விடுதலை பண்றதுக்கு என்ன காரணமா இருக்கு? எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோல சொல்லப் போறேன். ஸோ மறக்காம வீடியோ பாருங்க. அதுக்கு முன்னாடி வீடியோக்கு நெறைய பேர் லைக்கும் பண்ண மாட்றீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்றீங்க. கொஞ்சம் வருத்தமா இருக்கு. மறக்காம பண்ணி வச்சுட்டு வீடியோவ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2017ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா, சென்னை பக்கத்துல இருக்கிற போரூர்ல பார்த்தீங்கன்னா, 6 வயது சிறுமி இந்த ஒரு சிறுமிய பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்ல இருந்துகிட்டு இருந்த தஷ்வந்த் இவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு வாலிபரா இருந்தாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா, பாலியல் வன்கொடுமை செஞ்சதும் இல்லாம பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த ஒரு சின்ன குழந்தைய பார்த்தீங்கன்னா, எரிச்சும் இருக்காங்க. ஸோ இதனால கைது செய்யப்பட்ட இவங்கள பார்த்தீங்கன்னா, இப்போ உச்சநீதிமன்றம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்கள அரெஸ்ட் பண்ணி பூழல் இந்த ஒரு சிறையிலும் பார்த்தா அடைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க மேல பார்த்தீங்கன்னா, குண்டார் சட்டம் பார்த்தீங்கன்னா பாய்ந்தது. பாலியல் வழக்குகளுக்கு மட்டும் போடப்படும் இந்த போக்சோ, குண்டார் சட்டம் எல்லாம் பார்த்தா இவங்க மேல போட்டு பார்த்தீங்கன்னா, புழல் ஜெயிலில் பார்த்தீங்கன்னா அடைச்சிட்டாங்க. அப்புறம் ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட்டை கிளப்பிட்டுறாங்க. அதாவது என்னன்னா, ஸோ இவங்க மேல இருந்த குண்டார் சட்டத்தை பார்த்தா ரத்து செய்யணும்னு பார்த்தா கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்கள பார்த்தீங்கன்னா ஜாமீனில் வெளியே வந்திருக்காராம். இவங்கள ரிலீஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ஃபேமிலி எல்லாம் பார்த்தீங்கன்னா குன்றத்தூரில் பார்த்தா வசித்து வந்துருக்காங்க. ஸோ தஷ்வந்த் இவங்களுடைய பேரண்ட்ஸோடு பார்த்தா இருந்திருக்காங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுடைய அம்மா கிட்ட போய் பார்த்தீங்கன்னா பணம் கட்டிருக்காங்க செலவுக்கு. ஸோ அவங்க வீட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, செலவுக்கு காசு இல்லைன்னு பார்த்தா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கத்தியால் பார்த்தீங்கன்னா எடுத்து சாகடிச்சிட்டே இருக்காங்களா அவங்களுடைய அம்மாவை. அதுக்கப்புறம் என்ன, அவங்க போட்டுக்கிட்டு இருந்த அந்த ஒரு தங்க சங்கிலியை பார்த்தா எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா தலைமறைவாயிட்டு இருக்காரு. இல்லை எனக்கு புரியல. ஸோ 10 மாதம் சுமந்து பெற்ற அம்மாவை எப்படி இந்த மாதிரி கொன்னுட்டு, ஸோ அவங்கக்கிட்ட இருந்து இந்த ஒரு தங்க சங்கிலியை பார்த்தா பறிச்சுக்கிட்டு எப்படி தலைமறைவாயிட்டு இருக்கலாம். ஸோ இது ரொம்பவும் மோசமான விஷயம். ஸோ இவங்களை இனிமேல் பிடிச்சி என்ன பண்ணலான்னு உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவங்களை பார்த்தீங்கன்னா தீவிரமாக தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இவங்கள பார்த்தீங்கன்னா மும்பையில் பதுங்கி இருந்ததாக பார்த்தா இவங்களை கைது செய்கிறாங்க. கைது செஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அகைன் பூயல் சிறையில் பார்த்தீங்கன்னா அடைக்கிறாங்க. இவங்க இதுக்கு முன்னாடியே பார்த்தா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்கன்னு பார்த்தா தெரிஞ்சுட்டு இருக்கு. அதாவது எப்படின்னா, ஸோ செங்கல்பட்டு மகளிர் கோர்ட்டு பார்த்தீங்கன்னா 2018 வருஷத்தில் பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 19 தேதி தஷ்வந்துக்கு பார்த்தா தூக்கு தண்டனை விதிச்சாங்க. ஏன்னா அந்த பெண் பாலியல் வழக்கில் பார்த்தா இவங்களுக்கு குண்டார் சட்டம் போட்டு இவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு பார்த்தா சொல்லியிருப்பாங்க. தூக்கு தண்டனைலாம் வேணான்னு பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணியிருப்பாங்க. சென்னை ஹைகோர்ட்டில் பார்த்தா இவங்க மேல்முறையீடு பண்ணியிருப்பாங்க. இந்த தீர்ப்பை உறுதி செய்கிற விதமாக பார்த்தீங்கன்னா மகளிர் கோர்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா, சென்னை ஹைகோர்ட்டே பார்த்தா உறுதி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, ஸோ இவங்க தஷ்வந்த் சார்பில் பார்த்தா சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்தா மேல்முறையீடு பண்ணாங்க. இந்த ஒரு மனுவை பார்த்தா தாக்கல் பண்ணி ஆகணும். இந்த மனுவை விசாரிக்க நீதிபதிகள் யார் யாருன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். விக்ரம் நாத், சஞ்சய் கரோல், சந்தீப் மேத்தா இவங்க 3 பேர் அடங்கிய ஸோ இந்த ஒரு தீர்ப்பு தான் நேற்று சொல்லியிருப்பாங்க. அந்த தீர்ப்பில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். எந்த ஒரு கோர்ட்டாக இருந்தாலும் சரி வழக்கை சட்டப்படி தீவிரமாக விசாரிக்க வேணும்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. இன்னொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக சொல்லியிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா என்னென்னா, கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டு மட்டும் குற்றம் சாட்டப்பட்டவர்களை பார்த்தீங்கன்னா ஸோ தண்டிக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க. வெகுஜன உணர்ச்சிகளாலும் புற நெருக்கடியாலும் பார்த்தீங்கன்னா கோர்ட் ஆட்கொள்ளக்கூடாது. சிறுமி பாலியல் வழக்கில் பார்த்தீங்கன்னா இவங்களை எந்த விதத்துலையும் பார்த்தீங்கன்னா தண்டிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னு தெரியுமா? அதாவது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சரியான பொறுப்பை பார்த்தீங்கன்னா எடுத்து வந்து கொடுக்கல. ஸோ அதனால் இவங்கள தூக்கு தண்டனையிலேருந்து ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குண்டார் சட்டத்திலேருந்தும் பார்த்தீங்கன்னா காப்பாற்றிட்டு இருப்பாங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா அவங்கள விடுதலை செய்யணும்னு பார்த்தா சொல்லியிருப்பாங்க. எந்த தீர்ப்பையும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பூழல் மத்திய சிறையில் தண்டனை கைதிகளில் பிரிவில் அடக்கி வச்சிருந்த தஷ்வந்தை ஸோ அவங்கள பார்த்தா நேற்றிரவில் பார்த்தீங்கன்னா விடுதலை பண்ணியிருக்காங்க. சரி, இந்த ஒரு வீடியோ நினச்சி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு வீடியோ பிடிச்சா லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.